Hi everyone, good morning there in India and good evening Costa Rica. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And hope you all had a wonderful weekend. And இன்னைக்கு இன்னும் ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். எஸ், ஒரு வீக்கெண்ட் ஸ்கெடியூல் vlog தான். அண்ட் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றிகள். அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு சின்ன vlog தான், குக்கிங் அண்ட் ஷாப்பிங் vlog. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேங்க, அட்டகாசமான ஒரு ஃபிஷ் கறிங்க. இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசி ஃபுட் அவ்வளோ பிடிக்குங்க. நானே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எப்படிடா இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு நினச்சிப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அந்த ஃபுட் இந்த ஃபுட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்காக தான் வந்து இங்கே சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி பண்ணியிருக்கேங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த வெங்காயம் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்துருக்கேங்க, சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை தவிர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும். நல்லா இதை நம்ம சாட்டே பண்ணிக்கணும். மெயினாக அதில் வெங்காயம் தக்காளி வதங்கிறது தான் இந்த குழம்புடைய பேஸ் அண்ட் ட்ரிக். ஸோ இங்கே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் எகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நான் நல்லா தண்ணியில் கரைச்சி இங்கே வச்சுருக்கேன். எனக்கு குழம்பு கொஞ்சம் நிறைய தேவை கொடுத்து விட்றதுக்கு, அதுக்காக நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எகெயின் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக மிளகு, ஜீரகம் இதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஹோம்மேட் சாம்பார் பொடி, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து ஒரு 2 ஸ்பூன். இது சின்ன ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நல்லா போட்டு நம்ம அதில் ரா ஸ்மெல் வர வரைக்கும் குக் பண்ணணும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த குழம்பு வந்து அந்த தேங்காய் நம்ம போட்டிருக்கிற பொடிகள் எல்லாம் சேர்ந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணுங்க. ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி கலரினிங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷோட ஃபிலே கிடைக்கும். நம்ம வந்து வீட்டில் வந்து போன் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் இதில் வால்மார்ட் அண்ட் எங்கே போனாலுமே உங்களுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிலே பீசஸ் கிடைக்கும். அதை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வேணும்னாலும் சுண்டைக்காய், மணத்தக்காளி, அப்படி இல்லைனா கத்திரிக்காய், முருங்கைக்காயில் கூட இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயும் வெந்தய பொடியும் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நான் வெந்தயம் ஃபஸ்ட்டு சேர்க்கல, இப்போ லாஸ்ட்டாக வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் அகெயின் லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்போவே எனக்கு வந்து ஆயிலெலாம் அப்படியே மேலே செப்பரேட் ஆகி பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நான் நிறைய மெத்தடில் பண்ணுவேன். மாங்காய் போட்டு பண்ணுவேன், தேங்காய் பால் சேர்த்து பண்ணுவேன். இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இட் இஸ் ரெடி டு பி சர்வ்ட் வித் ஹாட் ரைஸ். இதுக்கெலாம் வந்து ஒரு ஆம்லெட் இருந்தால் மட்டும் போதும், அணுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் இஸ் ரெடி. இது ஆறினதுக்கு அப்புறமா நான் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மழைங்க. இப்போ இங்கே எவ்ரிடே மழை வருது அப்படின்னு நான் என்னோடய எல்லா விலாக்லேயுமே சொல்லிகிட்ருக்கேன். திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா பயங்கரமான ஒரு மழை வர ஆரம்பிச்சிருது. பர்டிகுலர்லி இந்த ஷாப்பிங் வந்து நாங்கள் ஆஃப்டர் லஞ்ச் தான் கிளம்ப முடியும், அதனால் டெஃபினட்டாக மழை இருக்கும். எனக்கு இந்த டனல் ரைடு வந்து வரும், அங்கங்கே வருமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் அது எடுத்தேன் நான். ஸோ கடைக்கு வந்தாச்சுங்க. இந்த கடை பேர் வந்து சாண்டா சிசி மார்க்கெட். இது எங்களுடைய ஹெரேதியா பெலன்லேயே தான், சான் அன்டோனியோவில் இருக்குது. இது ஒரு பெரிய ஏஷியன் கடைங்க.
ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வால்மார்ட், பிரைஸ் மார்ட் அந்த மாதிரி இடங்களில் நம்ம ரொம்ப ப்ரைஸியாக இருக்கிறது இல்லை வாங்க முடியாதது வந்து இந்த கடையில் நான் வந்து யூஸ்வலாக வாங்குவேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சில கிச்சன் சப்ளைஸ் அண்ட் டாய்லெட் சப்ளைஸ்லாம் இங்கே ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நான் இங்கே வந்து எடுப்பேன். ஸோ நான் நிறைய எடுக்க மாட்டேன். பட் இந்த கடை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போனோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 2 hours நமக்கு வந்து டைம் போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்கே என்ன அப்படின்னா இந்த கடை பயங்கர மேசிவ். ஆனால் இங்கே அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, வால்மார்ட்டில் அந்த மாதிரி இருக்காது. என்கிட்ட என்னுடைய ஓன் ஜாய்ஸ்டிக் ஸ்கூட்டரே இருந்ததுனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். இது பட் பெரிய கடைங்க, பெரிய கடை. ஆனால் அந்த ஸ்கூட்டர் வந்து இல்லை. நான் சொல்லிட்டும் வந்திருக்கேன், வால்மார்ட் அண்ட் ப்ரைஸ் மார்ட் அண்ட் மற்ற கடைகளில் இருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அது வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டும் வந்திருக்கேன். பார்க்கலாங்க. ஸோ எனக்கு இது இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஷாப்பிங் பண்ண. எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கடையெல்லாம் பார்த்து இங்கே மோஸ்ட்லி வேறு அப்படி தாங்க இருக்கும். எதுவுமே வந்து சின்ன கடையே இருக்காது. இப்போ நம்ம ஊர்லெலாம் இந்தியாவில் வீட்டுக்கு பக்கத்தில் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடை இருக்கும்ல, மளிகை கடை அப்படிலாம், அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. எல்லாமே ஒரு பெரிய கடை. அந்த கடைகளில் எல்லா பொருட்களுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கூல் பிவரேஜஸ், அதுக்கப்புறம் பால், தயிர், சீஸ், இந்த மாதிரியான சில் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சில ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவக்காடோ ஜூஸ் இருக்கும், அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் போனது சாட்டர்டே வேறையா, சரியான கூட்டம். அண்ட் இந்த கடை பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் வீக்கெண்ட் தான் வரேன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் எல்லா சப்ளைஸும் வாங்கி அந்த 5 நாளும் ஓட்டுற மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் செம்ம கூட்டமாக வேறு இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்துக்கு போடுற நம்ம துணி பவுடர், டிஷ் வாஷர், அதுக்கப்புறம் இந்த கம்ஃபர்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர், இதெல்லாம் செம்ம பட்ஜெட்டில் இருக்கும். எல்லாமே எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 liters இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அதான் உங்களுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஏன்னா நான் இதெல்லாம் எடுக்கலை, பட் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் கிளீனர்ஸ் இருக்கும். இங்கே வந்து டெட்டால்லாம் கிடைக்காது, லைசால் கிடைக்கும். மற்றபடி டெட்டால் அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரியான ஃபினாயில் டைப்புன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். பட் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் கிளீனிங்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன், ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி அண்ட் பழ வகைகளுக்கு வந்து பெரிய செக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 3-4 செக்ஷன் இருக்கும். அண்ட் எல்லா செக்ஷன்லேயுமே கூட்டமாக வேறு இருக்கும். ஏன்னா இங்கே ஆனியன் அந்த மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஈவன் வால்மார்ட்டை விடவே சீப்பாக இருக்கும் சில டைம்ஸில். ஸோ அந்த மாதிரி டைம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த வெங்காயம், முள்ளங்கி அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பீட்ரூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி, அதனால் நான் வந்து பீட்ரூட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த குட்டி குட்டி பிங்க் ரெட் ரேடிஷ் இருக்கும்ல, அதோடைய அந்த இதோடு இருக்கும், உங்களுக்கு இலையோடு இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், நம்ம லோவாக கவர்ஸும் வச்சுருப்பாங்க. நம்மளே எடுத்து நம்ம என்ன வாங்குகிறோமோ அந்த சப்ளைஸ் அதில் போட்டுக்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராக்கலிஸ்லாம் அப்போ தான் வந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணுறதாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இடமே இல்லை, அவ்வளோ இதுவாக இருந்தது. அதே மாதிரி கார்னே இஸ் லைக் த மீட் செக்ஷனும் இங்கே ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மீட் லவர்ஸ்க்கெலாம் வந்து செம்ம டீல், ஏன்னா செம்ம கம்மியாக போடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே எப்பவும் கூட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னா டோக்கன் சிஸ்டம். பர்டிகுலராக வெஜிடபிள் அண்ட் மீட் செக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கணும், அப்படி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளென்சிங் வைப், பேபி வைப், இது எனக்கு எப்போவுமே திஸ் இஸ் சந்தோஷ், எல்லாருக்கும் தெரியும். இவரை சும்மா அணு கூட விளையாடிட்டு இருப்பார், அவளும் இவர் கூட விளையாடிட்டே இருப்பாள். ஸோ இந்த கிளென்சிங் வைப் வந்து காரில் நான் எப்போவுமே வச்சுப்பேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்கில் ஒன்று இருக்கும், காரில் ஒன்று இருக்கும். ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த லக்கேஜில் ஒன்று, கை லக்கேஜில் ஒன்று வச்சுருப்பேன். இந்த மாதிரி எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ட்ரை டவலை விட எனக்கு கிளென்சிங் வைப் ஐ ப்ரிஃபர் மோர், அதனால் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி இது காம்போவாக 3 நாள் கிடைக்கும்போது நான் எடுத்துருவேன். எல்லா இடத்துலையும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனு வந்து இந்த ஸ்டேஷ்னரி செக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா இங்கே ஸ்கூல் சப்ளைஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும், ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும். இந்த ஃபைல், அதுக்கப்புறமா எல்லா ஸ்டேஷ்னரிஸுங்க இன் ஜென்ரல் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். இது என்னமோ இந்த சின்ன குழந்தை மாதிரி இவளுக்கு இன்னமும் அந்த பென்சில் பாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த யூகேஜி பசங்க மாதிரி அவளுக்கு அதில் ஒரு பயங்கர க்ரேஸு. அதனால் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. இப்போ தான் அந்த பவுச் டைப்பில் தானே வாங்குகிறாங்க பசங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தா.
அதை தவிர எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஒரு பல்காக எடுத்துகிட்டு போகலாம். அது மெயினாக அந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட் வருது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தே கீப் ஆஸ்கிங் டு பை சம்திங் இல்லையா? அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஐடியலான ஒரு கடை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பல்காக எடுத்தாலுமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் வரும். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் அவள் வந்து கொஞ்சம் அந்த பென்சில் பவுச் மாதிரியும் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸ் மாதிரியும் எடுத்தா. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டவல், அப்புறம் அந்த பெட்ஸுக்கான ஃபுட்டு, அப்பா எவ்வளோ இருக்கும் தெரியுமாங்க. எல்லாம் பல்க் குவான்டிட்டிஸாக ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஸ்வலாக சில சமயம் சானிட்டரி பேட் எடுப்பேன். இட் வில் பி இன் வெரி குட் டீல். 2-3 சேர்ந்து வந்து போடுவாங்க. அதை பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கான சானிட்டரி பேடு, டயாப்பர், அதுக்கப்புறமா அதுகளுக்கான ஃபுட்டு, அந்த மாதிரிலாம் இங்கே எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு செக்ஷன் இருக்குமா. அதனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வெரைட்டிஸ் தான். இந்த பிளாக் பீன், க்ரீன் பீன், ரெட் பீன், பச்சை பயிரெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அண்ட் சர்க்கரை, ப்ரௌன் சுகர், இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும். 2 பேக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை 2 kg பேக்கெட்டே உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீல் எப்போவுமே இருக்குங்க இந்த கடையில். ஒரு வீக் வரும்போது ஒரு இதில் டீல் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக் அதுக்கு வேறு ஒரு டீல் இருக்கும். ஸோ இது வந்து எகெயின் இன்னும் ஒரு மீட் அண்ட் ஃப்ரூட் செக்ஷன். நான் சொன்னேன்ல 3-4 செக்ஷன் இருக்கும் அப்படின்னு. இது அதர் சைட் ஆஃப் த செக்ஷன். இது ஒரு ஹியூஜ் வாஸ்ட் ஷாப்புங்க. எங்களால் இதுக்கு மேலே எடுக்கவும் முடியல. பில்டிங் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைன் நிற்குது, லைனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இவ்வளோ தான் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த குட்டி vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all in my next vlog. Take care and bye.